ஒரு காலத்துல தனபுரம் அப்படிங்கிற ஊர்ல கிரிபதி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளு இருந்தான். வட்டி வியாபாரம் செஞ்சு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சு வச்சிருந்தான். ஆனா ₹1 செலவு பண்ணணும்னாலும் கூட உடம்பு நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவனோட பொண்டாட்டி மங்களா ரொம்பவும் நல்லவங்க. புருஷனோட பிசினாரித்தனத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம் கிரியோட பொண்டாட்டியான மங்களா ரொம்ப கவலை புருஷன் கிட்ட வந்து, ஏங்க என்ன சமைக்கிறதுக்கு என்ன வேணுமா? நேத்து தானே கொண்டு வந்தேன். அப்படி இல்லைங்க, இந்த ஒரு ஆசை வயசாகிக்கிட்டே இருக்கு, அதான் முடியும் போதே. முடியும் போதே என்ன புது புடவை வேணுமா? இப்போ தானே பண்டிகைக்கு புது புடவை வாங்கி தந்தேன். சேச்சே, எனக்கு எதுக்குங்க புடவை? வாழ்க்கையில ஒரு தடவையாவது காசிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுது. என்னது காசியா? ஆமாங்க, காசிக்கு போய் கடவுள் தரிசனம் பண்ணி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வந்தா நமக்கு மோட்சம் கிடைக்குங்க. மோட்சமா? பைத்தியக்காரி, காசி போக எவ்வளோ பணம் செலவாகும் தெரியுமா? கொஞ்சம் செலவாகுங்க. கொஞ்சம் நஞ்சமா? இங்கிருந்து அங்கே போக வண்டி செலவு, அங்கே சத்திரத்தில் தங்குற செலவு, வண்டிக்காரனுக்கு கூலி, நமக்கு சாப்பாடு செலவு, சொத்துல பாதிய செலவு பண்ணணும். நம்ம சொத்தை நம்ம சாப்பிடத்தானங்க. செலவு பண்ணவா? சொத்து சேர்க்கறது செலவு பண்ண இல்லை, எடுத்து வைக்கிறதுக்கு. ஏன் எங்க இருக்கிற கடவுள் எல்லாம் உங்களுக்கு கடவுள் இல்லையா? அந்த கடவுளை பார்க்க காசி வரைக்கும் செலவு பண்ணி தான் போகணுமா? என் வாழ்க்கையில நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது இல்லைங்க. இது என்னோட கடைசி ஆசை. தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லாதீங்க. இங்க பாரு மங்களா, காசி யாத்திரைக்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. என் சொத்தை வீணாக்க மாட்டேன். மறுபடியும் இதை பத்தி பேசின ராத்திரிக்கு சோறு கிடைக்காது. மங்களா அழுதுகிட்டே உள்ள போயிட்டாங்க. கிரிபதிக்கு அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமோ வரல. காசி, ஆமா காசி, இவளுக்கு எவ்வளவு தைரியம்! இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ண சொல்றா. அதெல்லாம் முடியாது. அடுத்த நாள் காலையில கிரிபதி வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டு சுப்பையா அவர்கிட்ட வந்தாரு. ஐயா, ஒரு நல்ல செய்திங்க. என்ன சுப்பையா, உனக்கு எதனா புதையல் கிடைச்சிருக்கா? அதை விட பெருசுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து காசி யாத்திரை போக போறோம். என்னது, காசிக்கா? ஆமாங்க, நானும் என் பொண்டாட்டியும், அப்புறம் நம்ம தெருவில் இருக்கானே சோமையா, ரங்கம்மா, எல்லாரும் ஒரு கூட்டமா போறோம். கூட்டமா போறீங்களா? ஆமா ஆமா, எல்லாரும் கூட்டமா போனா செலவு கொஞ்சம் குறையும் இல்லையா? வண்டி செலவு கூட பாதி ஆகும், சத்திர செலவும் பாதி ஆகும், சாப்பாட்டு செலவும் பாதி ஆகும். அதனால தான் கூட்டமா போறோம். எவ்வளவு செலவாகும்? தனியா போனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ₹100 செலவாகும். இப்படி கூட்டமா போனா ஒரு ஆளுக்கு ₹25 ஆகும். ₹25வா? ஆமாங்க, நீங்களும் எங்க கூட வரீங்களா? உங்க வீட்டுக்காரம்மா கூட ரொம்ப நாளா கேக்குறாங்களே. வந்தீங்கன்னா புண்ணியமும் கிடைக்கும், செலவும் பாதியாகும். ₹25னா செலவும் கம்மி தான். கோவிலையும் பார்த்தா மாதிரி இருக்கும், இவ தொல்லையில இருந்தும் தப்பிக்கலாம். இங்க பாரு சுப்பையா, ரொம்ப நாளா என் பொண்டாட்டியும் கேட்கறா. அதனால நான் அவளுக்காக வர ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம். என்னங்க அது? என்கிட்ட ₹25லாம் இல்லை, இருக்கிறது வெறும் ₹15 தான். அதை தாண்டி ₹1 கூட கொடுக்க மாட்டேன். கோவில் விஷயத்துலயும் பேரமா? சரி பரவாயில்ல, நீங்க ₹15 கொடுங்க, மிச்ச ₹10 நாங்க சேர்த்து போட்டுக்கிறோம். உங்களுக்காக இதை கூடமா பண்ண மாட்டோம். சரி சுப்பையா, எப்ப கிளம்பணும்? அடுத்த திங்கக்கிழமை, அன்னைக்கு அமாவாசை, அன்னைக்கே கிளம்பணும். கிரிபதி சந்தோஷமா வீட்டுக்குள்ள வந்து, மங்களா, மங்களா, என்னங்காச்சு? ஓ ஆசை நிறைவேற போகுது. நாம காசிக்கு போக போறோம். உண்மையாவாங்க? அப்படின்னு சந்தோஷத்துல புருஷன் காலை தொட்டு கும்பிட போனாங்க. இரு, ரொம்ப சந்தோஷப்படாத. நாம போக போறோம் தான், ஆனா நான் சொல்றபடி தான் போகணும். என்னங்க அது? நாம கூட்டமா போறோம், செலவு கம்மி தான். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் செலவை குறைச்சாகணும். இன்னும் மிச்சம் பிடிக்கணுமா?
ஆமா ஆமா, முதல்ல பட்டு புடவை நகைன்னு எதையும் பெட்டியில வைக்காத. ஐயோ, கோயிலுக்கெல்லாம் போகும்போது அதைத்தானங்க கட்டிக்கிட்டு போக முடியும். பைத்தியக்காரி, அங்க திருடனுங்க அதிகம். இதெல்லாம் திருடு போச்சுன்னா நமக்கு நஷ்டம் இல்லையா? அதனால 2 பழைய புடவைய மட்டும் வச்சுக்கோ. சரிங்க. ஒரு முக்கியமான விஷயம், நாம போக போறது 10 நாள் யாத்திரை. அந்த 10 நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சு மூட்டை கட்டி எடுத்துக்கோ. 10 நாளைக்கா? அது கெட்டு போயிடுமேங்க. கெட்டு போச்சுன்னா என்ன, கொஞ்சம் வாசம் அடிக்கும், அவ்வளவுதானே. அப்ப கங்கையில கழுவி அதை சாப்பிடு. வழியில எங்கேயும் வெளியில காசு கொடுத்தெல்லாம் வாங்கி தர மாட்டேன், பாத்துக்கோ. உங்க இஷ்டங்க. எல்லாரும் ஏறுங்க, கிளம்பலாம். இரு சுப்பையா, இந்த வண்டி வாடகை எவ்வளவு? மொத்தம் சேர்த்து 50 ரூபாங்க. நம்ம 10 பேருக்கு ஆளுக்கு 5 ரூபாய் கணக்கு வரும். 5 ரூபாயா? ஒருத்தருக்கா? என்ன கொள்ளையா அடிக்கிற? நடந்து போனா 1 ரூபாய் கூட செலவாகாது. என்னங்க இது? காசி 1000 மைல் தூரத்துல இருக்கு. நடந்து போனா 6 மாசம் ஆகும். நடந்து போகலாமே, தினமும் நடந்தா உடம்புக்கு நல்லது. நீங்க எல்லாரும் சரியான சோம்பேறிங்க. ஏங்க, எல்லார் கூட சேர்ந்து நீ வாய மூடு. சரி சுப்பையா, நானும் என் பொண்டாட்டியும் வண்டியில வரல, வண்டி பின்னாடியே நடந்து வந்துக்கிறோம். 5 ரூபாய் எங்களுக்கு மிச்சமாகும். அது உங்க தலையெழுத்துங்க, உங்க விருப்பம். பயணம் தொடங்குச்சு. வண்டி முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது கிரிபதியும் மங்களாவும் வண்டி பின்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. 2 நாளும் ஆச்சு. மங்களாவோட காலெல்லாம் வலிச்சுது. அவங்களால நடக்கவும் முடியல. என்னால முடியாதுங்க, காலெல்லாம் வலிக்குது, இனி என்னால் நடக்க முடியாது. இவ தொல்லை வேற. 2 நாளைக்கே வா. சரி, அந்த வண்டிக்காரனை நிறுத்து. கிரிபதி வண்டியை நிப்பாட்டி சுப்பைய கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சான். சுப்பையா, என் பொண்டாட்டிக்கு முடியலையாம்மா, கொஞ்சம் அவளை வண்டியில ஏத்திக்கோ. நல்லதுங்க, சரி ஏற சொல்லுங்க. ஆனா நான் 5 ரூபாய் தர மாட்டேன். அவ ஒருத்தி தானே வரா, 2000 ரூபாய் கொடுக்குறேன், சரியா? அது எப்படிங்க முடியும்? ஆளுக்கு இவ்வளோன்னு முன்னாடியே சொல்லிட்டேனே. 2000 ரூபாய் தான். இல்லைன்னா நாங்கள் வரல. எங்கள் 15 ரூபாயை எங்களுக்கு கொடு. அட கடவுளே. சரிங்க, நீங்கள் 2000 ரூபாயே கொடுங்க. முதல்ல அவங்கள ஏற சொல்லுங்க. கேட்டியா? 2000 ரூபாய் தண்டமா. சரி ஏறு, நான் மட்டும் நடந்தே வரேன். மங்களா வண்டியில ஏறினாங்க. கிரிபதி நடந்துகிட்டே தான் வந்தான். அடுத்து 3 நாள் போச்சு. அவங்க கொண்டு வந்த சாப்பாடு கெட்டு போச்சு. அது வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஏங்க, இந்த சோறு கெட்டு போச்சுங்க. வாசத்துக்கே வாந்தி வர மாதிரி இருக்குங்க. தண்ணியில் கலந்து சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. ஐயோ, என்னங்க கிரிபதி, அதை சாப்பிட்டா உடம்புக்கு முடியாம போயிடும். இந்தாங்க, நாங்க இப்பதான் வெளியில சாப்பாடு வாங்கினோம், இதை வேணா எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. வாங்கினீங்களா? பணம் தண்டம். சரி கொடுங்க. மங்களா கிரிபதியோட காதுல, ஏங்க எனக்கும் பசிக்குது. இரு, அவங்க வாங்கிக்கிட்டு வருவாங்க. நாமளா கேட்டா அது மரியாதையா இருக்காது. ஏமா தங்கச்சி, இந்தாம்மா நீயும் எடுத்துக்கோ. அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நமக்கு நேரம் நல்லா இருக்கு. இந்த சுப்பையா நல்லவன் தான். இவன் கூட இருந்தா நமக்கு சாப்பாடு செலவும் மிச்சமாகும். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து கிரிபதி மங்களா 2 பேருமே அவங்க கொண்டு வந்த சாப்பாடை தூக்கி போட்டுட்டு அவங்க குழுவுல யாராவது ஏதாவது வாங்கினா அதை வாங்கி சாப்பிட்டு பசியை தீர்த்துக்கிட்டு இருந்தாங்க. 10 நாள் பயணம் செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க காசிக்கு வந்து சேர்ந்தாங்க. மங்களா கண்ணுல ஆனந்த கண்ணீர். அப்பாடா. அப்ப கிரிபதி ஆத்த பார்த்து, ஆஹா, எவ்வளவு தண்ணி! எல்லாரும் இந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். நம்ம ஊர்ல இவ்வளவு தண்ணி இருந்தா வரியே கட்ட தேவையில்லை. இங்க பாருங்க, முதல்ல பூசாரிய பார்த்து செய்ய வேண்டிய வேலைக்கு ஏற்பாடுகளை பண்ணணும். சுப்பையா எல்லாரையுமே ஒரு சத்திரத்துக்கு கூட்டிட்டு போனா. அங்க ஒரு பூசாரி அவங்க எல்லாருக்காகவும் காத்துக்கிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். காசில வந்து என்ன பூஜை செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் செய்யறதுக்கு ஆளுக்கு 10 ரூபாயை எனக்கு கொடுங்க. 10 ரூபாயா? எதுக்கு? தண்ணி கங்கை இது.
கோவில் கடவுள்து. வெறும் மந்திரத்தை சொல்ற உனக்கு எதுக்கு நாங்க 10 ரூபாய் கொடுக்கணும்? ஐயா, இது காசி. இங்க இப்படிதான். விருப்பம் இருந்தா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா கிளம்புங்க. இங்க பாருங்க, இவங்க கிட்டலாம் நம்ம பேரம் பேசக்கூடாது. அவங்க கேட்கறத கொடுக்கணும். அது முடியாது. 10 ரூபாய் இல்ல, 1 ரூபாய் கூட தரமாட்டேன். மங்களா, வா போலாம். ஏங்க, இவ்வளவு தூரம் வந்து காரியம் செய்யாம போனா எப்படி? நம்ம முன்னோர்கள் எல்லாம் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. வா, நாம செய்ய வேண்டியதை நாமளே செஞ்சுக்கலாம். இதுக்கு எதுக்கு புரோகிதருக்கு பணம் கொடுக்கணும்? கிரிபதி அவனுடைய பொண்டாட்டிய கங்கா நதி தீரத்துக்கு கூட்டிக்கிட்டு போனான். இதோ இங்க உக்காரு. என்னங்க பண்றீங்க? பித்ரு காரியம். ஆத்தங்கரையோரமா இருக்கிற கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டான். இதோ இதுதான் பிண்டம். ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஓம் செத்து போன தாத்தா, பாட்டி, அப்பா எல்லாரும் இந்த பிண்டத்தை ஏத்துக்கோங்க. என்னங்க, இது பாவங்க. மண்ணை வச்சு பிண்டம் கொடுக்கறீங்க. அரிசி வாங்க கூட செலவு பண்ண முடியாது உங்களால? அரிசி எதுக்கு? காசு தண்டம். எண்ணம் தான் முக்கியம், பொருள் ஒன்றும் முக்கியம் இல்லை. சீச்சி, உங்க கூட காசி வந்த பாருங்க, என்கிட்ட இருந்த புண்ணியமும் போச்சு. உங்க கூடவே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மங்களா கோவம் அங்கிருந்து எழுந்திருச்சு போயிட்டா. கிரிபதி அவளை பெருசா கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அவன் செய்ய நினைச்சத செஞ்சுக்கிட்டே தான் இருந்தான். இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு முனிவர் பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு. அவரு சிரிச்சுக்கிட்டே கிரிபதி கிட்ட வந்தாரு. ஏன்பா, நீ யாரு? என்கிட்ட பணம் இல்லை. எனக்கு பணம் வேணாம். நீ செஞ்ச பித்திரு காரியத்தை பார்த்தேன். ரொம்ப அழகா பண்ணியிருக்க. பார்த்தீங்களா செலவில்லாம எப்படி பண்ணன்னு? பார்த்தேன். உன்னோட முன்னோர்கள் கூட அதை பார்த்தாங்க. அவங்க நீ செஞ்சதை பார்த்து உனக்காக ஒரு வரமும் கொடுத்துருக்காங்க. வரமா? உண்மையாவா? என்ன வரம்? நீ எவ்வளவு பணத்தை மிச்சம் பிடிச்சியோ அதுக்கு 1000 மடங்கு பணம் உனக்கு கிடைக்க நீ ஒன்று பண்ணியாகணும். என்ன பண்ணணும்? பணம் செலவாகாதுன்னா எதை வேணாலும் செய்வேன். பணமும் செலவாகாது, உன் உயிரும் போகாது. இதோ இந்த கங்கையில நீ ஒரு தடவை மூழ்கி இனிமே கஞ்சத்தனத்தை விட்டுடுறேன்னு ஒரு தடவை சொல்லு. அதை சொன்னாலே போதும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு, நீ தண்ணிக்குள்ள எவ்வளோ நேரம் இருக்கியோ அவ்வளோ புண்ணியம் வந்து சேரும். வெளியில இருக்கிற உன்னோட மனைவி, பணமூட்டை இத பத்தி யோசிக்காம கங்கைய மட்டும்தான் நினைக்கணும். அடடா, இது நல்லா இருக்கே. கங்கையில முழுகுனா இவ்வளோ புண்ணியம் வருமா? அந்த பூசாரி சொன்ன மந்திரத்தை சொன்னா கூட இவ்வளோ புண்ணியம் வராது. சரி சாமி, அப்படியே பண்றேன். கிரிபதி மங்களாவை கூப்பிட்டான். மங்களா, இங்க வா. இங்க பாரு, நான் இப்போ புண்ணியத்தை சம்பாதிக்க போறேன். என்னங்க அது? இந்த சாமி சொன்னாரு, நான் கங்கையில மூழ்கி எந்திரிச்சாவே எனக்கு 1000 மடங்கு புண்ணியம் கிடைக்குமாமா. ஏங்க, வேணாங்க. இந்த ஆத்துல சுழல் நிறைய இருக்கும். நீங்க இறங்காதீங்க. வாய மூடு. எதை எடுத்தாலும் அபசகுணம். நீயே பாத்துக்கிட்டு இரு. கிரிபதி ஆத்துல இறங்குனா. அவன் கண்ணை மூடிக்கிட்டு என்னுடைய கஞ்சத்தனத்தை விட்டுடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆத்துக்குள்ள இறங்குனான். ஒரு நிமிஷம் முடிஞ்சுது. இன்னும் கொஞ்சம் அதிகமா புண்ணியத்தை சேர்க்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தான். 2 நிமிஷமும் ஆச்சு. அவனால மூச்சு விட முடியல. இன்னொன்னு நினைச்சான். 3 நிமிஷம் ஆச்சு. கிரிபதிக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. சரி, வெளியில போயிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணான். ஆனா அந்த இடத்துல ஒரு சுழல்ல அவன் மாட்டிக்கிட்டான். அந்த சுழல் அவனை கீழே கீழே தான் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ ஐயோ. அவனால மேல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வர முடியல. அப்ப அவனுக்கு அவன்கிட்ட இருக்கிற பணமும் ஞாபகத்துக்கு வரல, சொத்தும் ஞாபகத்துக்கு வரல. அவனுடைய பொண்டாட்டி மங்களா மட்டும்தான் ஞாபகத்துக்கு வந்தான். அப்போ கிரிபதி சத்தமா, மங்களா, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். சுழல்ல மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கிற புருஷனை பார்த்து மங்களா கத்த ஆரம்பிச்சா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, என் வீட்டுக்காரர் மாட்டிக்கிட்டாரு, காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கூட வந்திருந்த சுப்பையாவும் வண்டிக்காரனும் உடனே தண்ணியில இறங்கி கிரிபதியை தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. மங்களா கிரிபதியை பிடிச்சு அழுதுகிட்டு இருந்தா. ஏங்க, கண்ணை திறந்து பாருங்க. என்ன ஆச்சு? சுப்பையா கிரிபதியோட வயித்துல அழுத்தி தண்ணி எல்லாம் எடுத்தான்.
கிரிபத்தியும் கண் திறந்து பார்த்தான். மங்களா, என்னங்க? நான் உயிரோட தான் இருக்கேனா? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைங்க. அந்த கங்கையம்மன் தான் காப்பாத்தி இருக்காங்க. கிரிபதி அந்த முனிவர் இருக்காரா அப்படின்னு பார்த்தான். அங்க யாருமே இல்ல. ஐயோ சுப்பையா, நான் செத்து போயிட்டதா நினைச்சேன். நான் சாகும்போது என் பணம் எதுவும் எனக்கு ஞாபகம் வரல. என் பொண்டாட்டி மட்டும்தான் ஞாபகம் வந்தா. கிரிபதி எழுந்துச்சு நின்னு சுப்பையாவை பார்த்து, சுப்பையா, அந்த பூசாரி எங்க? பூசாரியா? எதுக்கு? என்னோட முன்னோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். செலவானாலும் பரவாயில்ல. எல்லாரும் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. கிரிபதி அந்த பூசாரி கிட்ட போய் 10 ரூபாய்ல 20 ரூபா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய முன்னோர்களுக்கு நல்லபடியா காரியத்தை செஞ்சு முடிச்சான். அது மட்டும் இல்ல, மங்களாவுக்காக புது பட்டுப்புடவையையும் வாங்கினான். ஏங்க, இதெல்லாம் கனவா நிஜமா? உண்மைதான் மங்களா. கங்கையில் முழுகிறதுக்கு முன்னாடி நான் பழைய ஆளு, இப்போ புது ஆளு. மனசு சுத்தமாயிடுச்சு. பணத்தை விட கூட இருக்கிற உறவுகள் முக்கியம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆஹா, ஞானி மாதிரி இல்லை பேசுறீங்க. பேசுனாரினா, காசி யாத்திரைக்கு வந்து ஞானி ஆயிட்டேன். எல்லாத்துக்கும் சிவன் தான் காரணம். அப்படி அவங்க எல்லாரும் சந்தோஷமா அந்த யாத்திரையை முடிச்சுக்கிட்டு ஊருக்கு திரும்பி வந்தாங்க. கிரிபதி அவனுடைய கஞ்சத்தனத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னையில இருந்து தான தர்மம் செஞ்சு புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டான்.